செஞ்ச தப்பு நீ செஞ்சிடாது. அதாவது உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்காத. அப்புறம் அவன் உனக்கு முன்னாடி கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடுவான். நீ வா செல்லும். விஜி, மாமா வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வர 10ஆம் தேதி நம்ம கார்மெண்ட்ஸ் திறப்பு விழா வச்சிருக்கேன். அதுக்கு நீயும் கோபியும் கட்டாயம் வந்துடணும். என்ன விஜி அமைதியா இருக்க? இங்க பாரு விஜி, நீயும் கோபியும் என்கிட்ட எப்பவும் போல வரப்போக இருக்கணும். அப்படி நீங்க எப்பவும் போல வராம போகாம இருந்தா நான் மலையவே புரட்டி போட்டாலும் அது என்ன பொறுத்தவரை வேஸ்ட். நீங்க பழைய மாதிரி இல்லாம இருந்தா நான் ரொம்ப விரக்தி ஆயிருவேன். நீ கோவியை கூட்டிட்டு கண்டிப்பா வரணும், சரியா? என்ன விஜி, ஏன் எதுவுமே பேசாம இருக்க? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன் மாமா, இங்க வந்து உங்க குழந்தைய கிட்ட இதெல்லாம் பேசி சமரசம் செய்ய தெரியுதுல, அதே மாதிரி உங்க பொண்டாட்டி கிட்ட எடுத்து சொல்லி அவங்களே சமரசப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவங்கள கூட வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்ன விஜய் கொஞ்சம் கூட அர்த்தமா பேசிட்டு இருக்க? நீ முதல்ல அக்கா பொண்ணு, அவளை பத்தி எதுவும் பேச வேண்டாம். பேசிதான் ஆகணும் மாமா, தனாக்கா உங்க சம்சாரம். விஜி, நான் தான் உன்னை கூப்பிடுறேன்ல, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே அவளை பத்தி பேசினா அது வில்லங்கம். நீ கண்டிப்பா கோபியோட வந்துரு. அதுவும் இல்லாம அவ அக்கா, அவ உனக்கு முக்கியம் இல்லையா? சரி, வேற எதுவும் பேச வேணாம். நான் உன்னை கூப்பிடுறேன். நீங்க 2 பேரும் கண்டிப்பா திறப்பு விழாவுக்கு வந்துடணும், சரியா? மன்னிச்சிருங்க மாமா, நானும் வரதா இல்ல, அவரையும் அனுப்புறதா இல்ல. நீங்க பாட்டுக்கு அவரை கூப்பிட்டு அவரை சங்கடப்படுத்தாதீங்க. என்ன விஜய், ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்ற? மாமா, அக்கா எல்லாரையும் பேசிருக்கு. என்ன அவரை மத்தவங்க எல்லாரையுமே தப்பா பேசிருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வர முடியும்? அதுவும் இல்லாம நாங்க அங்க வந்தா எங்களுக்கும் சங்கடம், அக்காவுக்கும் சங்கடம். நீங்க வேற தேவையில்லாம டென்ஷன் படுவீங்க. வேண்டாம் மாமா, விட்டுருங்க. இல்ல விஜய், வேண்டாம் மாமா, வீணை வற்புறுத்தாதீங்க. இந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னு பாரு. குப்பை தொட்டியில பொம்பளை குழந்தைய போட்டு போயிருக்காங்களாம். பத்திரிக்கைக்காரங்க அந்த அம்மா திட்டி எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? பொம்பளை குழந்தையால பிரச்சனை தானே அவங்க தூக்கி போட்டு போயிருக்காங்க. கஷ்ட நஷ்டத்தை அந்த பேப்பர்காரங்களை அனுபவிக்க போறாங்க. இவங்க எதுக்கு அந்த அம்மாவை திட்டணும்? என்ன சொல்ற லீலா? சொல்லு லீலா, அந்த அம்மா அந்த குழந்தைய குப்பை தொட்டியில போடுறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குல்ல? என்ன லீலா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கியா? ஏங்க என் வாயை புடுங்குறீங்க? ஏதாவது சொல்லு. என்ன பதில் சொல்றீங்க? வாய்க்கு வந்த மாதிரி என்ன பேசுறீங்க? நீங்க பிறந்த உடனே அத்தை உங்களை குப்பை தொட்டியில போட்டிருந்தா இத மாதிரி எல்லாம் பேசிருக்க முடியுமா? என்னையா, நான் ஆம்பளை புள்ள, என்ன இருக்கு? என்ன பெரிய ஆம்பளை? உலகத்துல நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கும் இந்த ஆம்பளைங்க தான் காரணம். பாரு, நான் பேசுறேங்கிறதுக்காக நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீங்க தானே ஏதாவது சொல்லுன்னு சொன்னீங்க. சொன்னா சுளீர்னு வருது. என்ன பண்ண சொல்றீங்க? நான் யதார்த்தமா தான் உங்ககிட்ட கேட்டேன், யதார்த்தமா தான் பேசினேன். நீதான் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு. நானா? என் மனசுல எதுவும் இல்லங்க. நீங்க தான் கொஞ்ச நாள் தப்பி தவறி நல்ல விதமா நடந்துக்கிட்டீங்க. அதெல்லாம் தப்புன்னு தோண போய் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. எப்ப பார்த்தாலும் ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு தேவையில்லாம ஏதாவது பேசிட்டே இருக்கீங்க. என்ன நிம்மதி இல்லாம ஆக்குறதே உங்களுக்கு குழப்ப போச்சு. லீலா, நீதான் தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்கிற. பொம்பளை பிள்ளை என்ன சீண்டி பாக்குற. என்னது? பொண்ணு பொறுப்பணுங்கிறதா உங்களை சீண்டி பாக்குறதா? ஆமாடி, ஆமா. வாங்க நீ வாங்க. அக்கா, உட்காருப்பா. நல்லா இருக்கீங்களா ரவி? நல்லா இருக்கும். லீலா, நீ எப்படி இருக்க? அதான் சொன்னாரே, நல்லா இருக்கும். எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன் பவானி. டாக்டர் கிட்ட போறியா லீலா? போயிட்டு இருக்கேன்க்கா. அது ஒண்ணு இல்ல, புதுசா அவர் கார்மெண்ட்ஸ் திறக்கிறாரு, அதான் கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
இங்க மட்டும் வந்து கூப்பிட்டா எப்படி? போசகள் எங்க? அவரு கோபி வீட்டுக்கு போயிருக்காரு. அதான் நான் இங்க வந்தேன். அண்ணி, நீங்க கோபி வீட்டுக்கு போக மாட்டீங்க. ஏன்னா அந்த வீடு உங்களை பாடா படுத்தின வீடு. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? உங்க கூட போசகளை வந்து கூப்பிடுறது தானே மரியாதை. தொழில் பண்ண போறது போசகளை தானே. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க ரவி. அவர் வந்து உங்களை இங்க கூப்பிட கூடாதுன்னு இல்ல. அவர் மட்டும் தானே அங்க போக முடியும். அதான் அவரை அங்க அனுப்பிட்டு நான் இங்க வந்தேன். ரவி, கண்டிப்பா நீங்க வரணும். இல்லனா அவரே வந்து உங்களை கூப்பிட சொல்றேன். அதெல்லாம் பரவாயில்ல நீ. அக்கா, நீங்க 2 பேரும் கோபி வீட்டுக்கு போய் கூப்பிட்டுருக்கலாமே. அதான் அவர் போயிருக்காருல. நீ போக வேண்டாமாக்கா? ஏன், அவர் போன பார்த்தாதா? அது இல்லக்கா, பிரச்சனை இல்லாம இருந்தா பரவாயில்ல. அதுலயும் விஜய் கூட ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் அவங்களை கூப்பிட்டா அவங்களுக்கு உங்க மேல இருக்க மனஸ்தாபம் கொஞ்சமாவது குறையும் இல்லையா? நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை ஏங்கா மிஸ் பண்ற? அது வந்து அக்கா, தொடர்ந்து தப்பு பண்ற. பிரச்சனையை நீதான் ஒரு முடிவு கொண்டு வரணும். நீங்க 2 பேரும் போய் அவங்களை கூப்பிடாம இருந்தா அவங்களுக்கு உன் மேல இருக்கிற மனஸ்தாபம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? லீலா, நீ பேசுறது ரொம்ப தப்பு. அண்ணி மனசுல வருத்தம் இருக்கதானே செய்யும். அந்த வீட்டுல அவங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. உன்னை அந்த மாதிரி அவமானப்படுத்தி அனுப்பியிருந்தா உனக்கு புரியும். நீ பாட்டுக்கு அவங்கள போப்பன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு தொழில் ஆரம்பிக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க பட்ட அவமானத்தெல்லாம் மறந்துட்டு அங்க போய் நிக்க முடியுமா? சும்மா நிறுத்துங்க. அவமானத்தை தாங்கிட்டு வாழற வாழ்க்கைய பத்தி எனக்கு தெரியும். நீங்க சொல்லாதீங்க. என்னங்க நீங்க? பாவம், அவங்களே ஏற்கனவே பிரச்சனையில இருக்காங்க. இருக்கிற பிரச்சனையில ஏங்க எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நீங்களும் குழப்பணுமா? சரி சரி, எல்லாம் அவங்க இஷ்டம். எனக்கு வேலை இருக்கு, கடைக்கு போறேன். அண்ணி, நான் கன்ஃபார்மா ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன். டைம் ஆச்சு, கடைக்கு கிளம்புறேன். வரமா அண்ணி? சரி மாமா. அக்கா, என்ன? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான். நீயே நேர்ல போய் விஜய் ஒரு வார்த்தை வான்னு கூப்பிட கூடாது? ஏன் லீலா, நடந்த பிரச்சனை எதிரியுமே என் தப்பு என்னடி இருக்கு? என் மேல குத்தமே இல்லடி. எல்லாம் அந்த கோபினால வந்தது. இதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவங்கதான் முக்கியம்னு இருக்கால. இவ்வளவு பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு அவ பேசுறா. முழுசா கேளுடி. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி என் தலையை உருட்டால. சரி, அத கூட விடு. நானும் மாமாவும் அவங்க வீட்டு ஆளுங்களால அவமானப்பட்ட போல விஜய்க்கு கோவமே வரல. ஆனா கோபியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதும் புத்திட்டு வந்துச்சு அவளுக்கு. என்ன எவ்வளவு தூரம் வெறுப்பா எடுத்துரிஞ்சு பேசினா தெரியுமா? ஏண்டி, என்ன பத்தி அவளுக்கு தெரியாதா? நம்ம அக்கா தானே, ஏதோ வாய் தவறி பேசிட்டான்னு பொறுத்துட்டு போக கூடாதா? அவ்வளவு தூரம் நான் வேண்டாதவள போயிட்டேனா? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? அக்கா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதெல்லாம் சரி பண்ண முயற்சி பண்ணலாம்ல? அதே தானே நானும் கேக்குறேன். நம்ம அக்கா ஏன் இப்படி கோவப்பட்டா? இதுக்கு யார் காரணம்? நம்ம வீட்டு ஆளுங்க தானே புரிஞ்சு அவ இறங்கி வரக்கூடாதா? எனக்கு சின்னவ தானே அவ. ஏண்டி என்ன யாருமே புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நான் கிளம்புறேன். அக்கா, ஏத்துடி. அக்கா, காஃபி அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அக்கா, இத ஒரு நிமிஷத்துல போட்டுடுறேன்க்கா. வேணாம்னு சொல்றல, நான் கிளம்புறேன். ஏன்க்கா, என்கிட்டயும் கோச்சுக்கிட்டியா? நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? என்னமா காஃபி கூட வேணாம் அப்படி எழுந்து போற? இப்ப என்ன நடந்து போச்சு? நீ பாட்டுக்கு ஏதோ. லீலா, தயவு செஞ்சு நீ ஏதாவது சொல்லிடாதே. என்னால தாங்க முடியாது. ஏற்கனவே சர்வ வீட்டுக்கும் எங்களுக்கும் நல்லது கெட்டது எதுவுமே இல்லாம போயிருச்சு. கிட்டத்தட்ட விஜய் எங்களை விட்டு விலகிட்ட மாதிரிதான். மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தி தான். நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசாதே. அக்கா, என்னக்கா நீ சின்ன புள்ள மாதிரி? நான் அப்படி எந்த காலத்திலயும் நினைப்பேனாக்கா? இருக்கா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ சாப்பிட்டு தான் போனோம். அழாதக்கா, உட்கார். என்னண்ணே இங்கே நிக்கிறீங்க? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்.
சரி உட்காருங்க, கார்மெண்ட்ஸ்ல போய் பேசலாம். இல்ல வேணாம், கார்மெண்ட்ஸ் போனா குமாரன் இருப்பாரு, ஏதாவது பிரச்சனையாகி போயிடும். வீட்டுக்கு போலான்னா அங்கேயும் பிரச்சனை தான். அதனால காலையில இங்கேயே நின்றுட்டு இருக்கேன். என்னென்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, கார்மெண்ட்ஸ் திறப்பு விழாவுக்கு விஜயை கூப்பிட போனேன். அது நானும் வரமாட்டேன், அவரையும் வரவிட மாட்டேன்னு தீர்மானமாக சொல்லிடுச்சு. அது சொன்ன காரணம் சரிதான், தனக்கு அவங்க கூட வந்து கூப்பிட்டுருக்கலாமேன்னு சொன்னிச்சு. நியாயம் தானே? எதுனே நியாயம்? நீங்க ஒரு ஆள்ண்ணே, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இதை போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. நம்ம 2 பேருக்கு எல்லாமே சாதாரண விஷயம்தான். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ முடிச்சு விழுந்துருச்சு, எல்லாத்தையும் பிரச்சனையாவே பார்க்குறாங்க. உண்மைதானே, விஜய்கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணம் உண்டு. ஆனா அது உங்க விஷயத்திலே அண்ணி விஷயத்திலே இவ்வளவு தூரம் பிடிவாத பிடிக்கும் நான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தே இல்லை. விஜய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் உன்னை விட்டு விலகணும்னு முடிவு எடுத்தேன். அது காரணம் நீ விஜய் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தான். நான் கார்மெண்ட்ஸ் திருப்பிழாவை கூப்பிட்டப்போ நானும் வரமாட்டேன், அவரையும் வரவிட மாட்டேன்னு தீர்மானமா சொன்னதுக்கு அப்புறம் யார் வந்தாலும் நிச்சயமா பிரச்சனை தான் வரும். ஆனா நீ எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவ, என் குரு. நீ இல்லாம என்னால் கார்மெண்ட்ஸ் இருக்க முடியாது. நீ கண்டிப்பா வரணும், வந்துதான் ஆகணும். என்னண்ணே இது? நான் எப்படி வராம இருப்பேன்? எப்படி இருந்தாலும் நான் தானே முதல்ல பூஜையில வந்து இருப்பேன். அது எனக்கு தெரியும் கோபி. அப்புறம் எதுக்கு இப்படி வெயில வந்து நிக்கணும்? அதை உன் வாயால கேட்கணும், அதுக்காக தான் நிக்கிறேன். அண்ணே போய் முதல்ல பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்த பக்கம் போறீங்க? கார்மெண்ட்ஸுக்கு தான் போறேன். உட்காருங்க, டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல கோபி, நீ போனா. உட்காருங்கண்ணே. என்னங்க, இந்தாங்க பால். என்னங்க, வந்ததுல இருந்தே பாக்குறேன், முகம் வாட்டமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. மனசுல ஒரு சின்ன சஞ்சலம், அதான் குழப்பமா இருக்கு. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எதை பத்தி? என்ன விஷயம்? நம்ம செல்வத்தை பத்தி தான். செல்வத்தை பத்தியா? ஏன், அவருக்கு என்ன? சரோ, உனக்கே தெரியும் கடையில எவ்வளவு வேலை இருக்குன்னு. இப்ப லாரி ஆபீஸ் திறக்கிற சம்பந்தமா ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல செல்வம் வீட்டுக்கே வராம எல்லா வேலையும் தான் தலையில இழுத்து போட்டு பண்ணுவான். இப்ப வெளியூர் போயிருக்கான். அப்படி என்ன முக்கியமான வேலை? தெரியலங்க. அதுவும் அம்மா கிட்ட செங்கல்பட்டு போறேன் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கான். அப்புறம் நான் போன்ல பேசும்போது என்னமோ சொல்லி மழுப்புறான். அதுவும் எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. சாதாரணமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செல்வம் என்கிட்ட மறைக்க மாட்டான். அதுதான் என்ன பொறுத்திட்டே இருக்கு. என்னங்க இது? செல்வம் என்ன சின்ன குழந்தையா? இவ்வளவு தூரத்துக்கு பேசுறீங்க? இது பாருங்க, செல்வம் என்ன பண்ணாலும் ஒரு காரணத்தோட தான் பண்ணுவாரு. அது கரெக்டாவும் இருக்கும். இல்ல, செல்வம் வெளியூர் போயிருக்காரு. நீங்க யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? இது ஹலோ ஹலோ. போன்ல எவனோ பண்ணா, செல்வத்தை கேக்குறான். இல்ல நீங்க யாருன்னு கேட்டா போனை கட் பண்றான். யாரோ செல்வத்தோட ஃப்ரெண்டா இருக்க போகுது. ஃப்ரெண்டா இருந்தா பேரை சொல்ல வேண்டியதானே? கேட்ட உடனே கட் பண்றான். எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு சரோ. எதுக்கு நீங்க பதட்டப்படுறீங்க? சரோ, செல்வம் விஷயத்துல ஏதோ வித்தியாசமா நடக்குது. அது நல்லதா கேட்டதான்னு தெரியல. என்னங்க இது? சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க. நீங்க குழம்புற மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. நீங்க தேவையில்லாம எதையோ நினைச்சு உங்க மனசை குழப்பிக்கிறீங்க. இல்ல சரோ, வேற ஏதாவது. இத பாருங்க, செல்வம் ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு வந்துருந்தானே சொல்லிருக்காரு. ராத்திரி வந்து கதவை தட்ட போறாரு. நீங்க அமைதியா படுத்து தூங்குங்க. இல்ல, தப்பா ஏதாவது. யார பத்தி என்ன சொல்றீங்க? செல்வம் எந்த காலத்திலயும் எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. நீங்க அமைதியா படுத்து தூங்குங்க. வா, வாடா.
என்னடா என்னாச்சு? இல்ல அருந்ததி டைரியில செல்வம் வீட்டு நம்பர் இருந்தது. ஃபோன் பண்ணி பார்த்தேன், செல்வம் இல்லையா. செல்வம் இருந்திருந்தா அவர்கிட்ட விசாரிக்கலாம் தான். அட மடையா, நீ எதுக்குடா தேவையில்லாம செல்வம் வீட்டுக்கு ஃபோன் பண்ண? ஏன்பா? அருந்ததியை பத்தி அவங்க கிட்ட விசாரிக்கிறது பைத்தியக்காரத்தனம். ஏண்டா அவளை இவங்க வீட்டுல விடுவாங்களா? அவங்க என்ன ரோசம் கட்டவங்களா? இல்லப்பா, செல்வத்துக்கிட்ட விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கும். அது எப்படிடா? அவ பண்ணது சாதாரண காரியமா? எவன் கிட்டத்துல சேர்த்துக்குவான்? பின்ன என்னடா, அவ பண்ண காரியத்துக்கு இப்ப அவ இங்க இருந்து வெளியேறி போனது தெரிஞ்சா செல்வம் இல்ல எந்த மனுஷனா இருந்தாலும் நல்லா வேணும் அவளுக்குன்னு சந்தோஷம் தான்டா பட்டிருப்பான். அப்பா சொன்னது கரெக்ட் டேவிட். இதப்பா, அவளை வீட்டுல சேர்த்துக்கிற அளவுக்கு யாருக்கும் புத்தி கெட்டு போகல. இனிமேலும் நம்ம லேட் பண்ண நமக்கு தான் பிரச்சனை. உடனே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சரிப்பா. சரி, அவளோட போட்டோ ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. ஸ்டேஷன்ல கேட்பாங்க. எடுத்துட்டு வரேன்பா. நீ வீட்டை பிடித்து வா. கிளம்பு. எல்லாம் என் தலையெடுத்து. வணக்கம் சார். என்ன சார்? வாங்க சொல்றேன். வாயா, வேற யார் இருக்கா ரூம்ல? நான் மட்டும் தான் சார். யார் யாரு? ஆமா, உள்ள வா. இவங்க 2 பேரும் கூட போயா. நீ அந்த பக்கம் போய் பாரு. வந்துட்டானுங்க. ஏய், யார் யார் உள்ள? வாயா வெளிய. வெளிய வாமா. வாயா. சார். யார் யார் இருக்கா ரூம்ல? சார், ஃபேமிலியோட வந்திருக்கேன் சார். ஃபேமிலியா? வீட்டுக்காரமா வெளில கூப்பிடு. ஃபேமிலியா உனக்கு? போன வாரம் தானே வெளில வந்த. அதுக்குள்ள தொழில் ஆரம்பிச்சிட்ட நீ. திருந்தார ஜென்மம். எவ்வளவு சொன்னா? கூட்டு வா. வாயா. என்ன பண்றீங்க? மூடி. ஆமா, பெரிய உத்தம மாதிரி நடிக்கிறேன். யார் யார் இருக்கிறது ரூம்ல? 2 பேர். புருஷன் பொண்டாட்டியா? ஆமா சார். நிஜமான புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்டேன். ஆமா சார். போய் சொல்லியே. சத்தியமா தாலி கட்டின பொண்டாட்டி சார். எந்த ஊரு? அட்ரஸ் தான். உள்ளூர். அப்புறம் என் புருஷன் பொண்டாட்டி லாட்ஜ்ல வந்து தங்குறீங்க? வேண்டுதலா? எங்க அம்மாக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அவங்க வீட்டுல தங்கலான்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா வேற ஊர்ல இல்ல. அதான் வேற வழி இல்ல. நீங்க மட்டும் வாங்க. பேர் என்ன? செல்வம். உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா பேரு ராஜம், அப்பா இல்ல. அண்ணா பேரு மாணிக்கம். நாங்க 2 பேரும் காய்கறி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணி சரோஜா, தங்கச்சி நிர்மலா. வைஃப் பேரு? அருந்ததி. எப்ப கல்யாணம் ஆச்சு? ஜனவரி 27. அவங்க அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா பாலுன்னு சொல்லி பெரிய பிசினஸ் மேன். ஊர்ல இல்ல. சரி, நீங்க வாங்க. நீங்க இருங்க. அம்மா, நீ வாமா. ஒண்ணும் இல்ல, விசாரிக்கணும். வாமா. போயிட்டு வா. பேர் என்னமா? அருந்ததி. புருஷன் பேரு? செல்வம். உங்க அப்பா பேர் என்ன? பாலு. உங்க புருஷன் ஃபேமிலி டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அவரோட வீட்ல இவரு, அவரோட அண்ணன் மாணிக்கம், அவரோட வைஃப் சரோ, என் மாமியார் ராஜம், என் நாத்தனார் நிர்மலாலாம் இருக்காங்க சார்.
மிஸ்டர் இங்க வாங்க. சார் சாரி, ரெய்டுன்னு வந்தா எல்லாரும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. இட்ஸ் மை டியூட்டி. ஆமா, புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்ல வேற எங்கேயா போய் தங்க கூடாதா? வேற இடமே கிடைக்கலையா? ஏன் சொல்றேன்னா, உங்களை மாதிரி டீசென்டான ஃபேமிலிக்கு ஏத்த லாட்ஜ் இது கிடையாது. சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணிட்டு போற வழியை பாருங்க. Anyhow, sorry for the trouble. பரவாயில்ல. Oh, எல்லாரும் வண்டியில ஏத்தியா? சீக்கிரம் ஏத்தியா? போயா. Good night. அழாத இருந்தது ப்ளீஸ். பாரு, காலையில முதல் வேலையை அந்த லாட்ஜை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிடுவோம். ச்சே, எத்தனை பிரச்சனை இங்க வந்ததுல இருந்து.